ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே தேசிய நெடுஞ்சாலை வழியாக சொகுசு பேருந்தில் சுமார் 1/2 கிலோ தங்கத்தை கடத்தி வந்த நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். ஹைதராபாத்தில் வழிப்பறி செய்து தமிழகத்திற்கு கடத்தி வந்த நபர் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக தங்கம் கடத்தப்படுவதாக சித்தோடு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உஷாரான சித்தோடு போலீசார் அதிகாலையில் நெடுஞ்சாலையில் பேரிகார்டுகளை அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட ஆரம்பித்தனர். அப்போது ஹைதராபாத்தில் இருந்து கோவை நோக்கி வந்த ஒரு சொகுசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த புகழ் வாசன் என்பவர் கொண்டு வந்திருந்த பையில் சுமார் 1/2 கிலோ தங்கம் மற்றும் 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க நாட்டு டாலர் இருப்பது தெரிய வந்தது. உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட தங்கம் மற்றும் வெளிநாட்டு பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் புகழ்வாசனை விசாரித்தனர். அதில் அவர் எடுத்து வந்த தங்கம் ஹைதராபாத்தில் வழிப்பறி செய்யப்பட்டது என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. இது குறித்து உடனே ஹைதராபாத் போலீசாருக்கு சித்தோடு போலீசார் தகவல் அளித்துள்ளனர். போலீசாரிடம் சிக்கியிருக்கும் புகழ்வாசன் தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழியில் மாறி மாறி பேசி வருவதால் விசாரணை தொடர்ந்து வருகிறது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் அண்டுகோடு என்ற கிராமத்தில் வங்கி மேலாளர் வீட்டின் கதவை உடைத்து 40 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறி உள்ளது. அண்டுகோடு பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் நெல்லை மாவட்டம் களக்காடு தமிழ்நாடு கிராம வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி லிபினா களியக்காவிளை தலைமை தபால் நிலையத்தில் வேலை பார்த்து வருகிறார். இருவரும் வேலை நிமித்தமாக வேறு வேறு பகுதியில் தங்கி உள்ளனர். இந்நிலையில் அண்டுகோடு பகுதியில் பூட்டப்பட்டிருந்த அவரது வீட்டை மர்ம நபர்கள் நோட்டம் விட்டுள்ளனர். ஆள் நடமாட்டம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு வெள்ளிக்கிழமை இரவு வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள் சுமார் 40 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வீட்டில் இருந்த 66 பவுன் நகையில் 40 பவுன் நகையை மர்ம நபர்கள் தேடிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் அருமனை போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டன. எனவே இந்த கொள்ளை சம்பவத்தில் உள்ளூர் கொள்ளையர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக பழைய கொள்ளையர்களின் பட்டியலை தயாரித்து விசாரணையை முடுக்கி விட்டுள்ளனர் போலீசார்.